பாரதி பாஸ்கோடு சொல்லுங்கன்னு கேட்டா முடியாதுன்னு சொன்னேன். போனை கட் பண்ணிட்டா. அவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பவானிக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க நம்மள விடுற மாதிரியே தெரியல. என்ன பண்றது? சுதாகர், உங்களுக்கு ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவரோ அவரை பற்றின பர்சனல் விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை வச்சு பாஸ்வேர்டு என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ஆதி, அவங்க பர்சனல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒன்றும் க்ளோஸ் கிடையாது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஆள் ரொம்ப கேவலமானவனா இருப்பான் போல இருக்கே. அப்படியே தவக்கல. பாரதி ஏதாவது ஐடியா கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னடா பண்றது? அண்ணி கண்டிப்பா கூப்பிடுவாங்கண்ணே, வெயிட் பண்ணுவோம். மேடம், ஏலம் நடந்துட்டு இருக்கு, நீங்க இதுல கலந்துக்கலையா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். சென்ட் ஆயிடுச்சு. கால் வந்திருக்கு, பெஸ்ட். சுதாகர் சார், நான் இப்போ உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. ஏய், நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், முதல்ல அதை பாருங்க சார். ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க? தெரியலையா? உங்க மேடம் பவானிய அழகா தூக்கிட்டேன். இங்க பாருங்க சுதாகர் சார், ஆதியோட வீடு எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாராயிட்டேன். உங்களுக்கு அந்த லாக்கர் கோட் தெரியுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க அது என்னன்னு சொன்னீங்கன்னா பவானிய எதுவும் பண்ணாம விட்டுடுறேன்.